இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஷன் ட்ராக்கரில் நியூ வெர்ஷன் வந்திருக்கு. இந்த நியூ வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிஷரியை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ நாளாக வந்து நம்ம இகேஒய்சி எஃப்ஆர்எஸ்லாம் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து இப்போ பெனிஃபிஷரி பதிவு பண்ணும் போதே இகேஒய்சி எஃப்ஆர்எஸ் எல்லாமே சேர்த்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சென்டரோட போஷன் ட்ராக்கரை நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே டேரெக்டாகவே வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த கேட்டகரி ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த கேட்டகரி இங்கே கிளிக் பண்ணிடலாம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிற பெனிஃபிஷரி லிஸ்ட்டு வரும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிஷரி பாருங்கள் எல்லாமே ஷோ ஆயிரும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 பெனிஃபிஷரி பதிவு பண்ணியிருக்கோம். இந்த 5வது பெனிஃபிஷரியாக நம்ம இங்கே பதிவு பண்ணுறதுக்கு கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னு பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பழசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸே இல்லாமல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சி ஃபேஸ் கேப்சரும் கம்பல்சரி பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்ட் மதர், லாக்டேட்டிங் மதர் அண்டு அடலசன்ட் கேர்ளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இகேஒய்சி ஃபேஸ் கேப்சர் வந்து இதில் 3 பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று மதர், இல்லை ஃபாதர், இல்லை கார்டியன். இந்த 3 பேர்த்தில் யாரோட ஆதாரை வந்து பதிவு பண்ண போகிறோமோ ஸோ அந்த ஆதாரில் இருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இகேஒய்சி. ஸோ இகேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் பதிவாயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை வாங்கி நம்ம இங்கே போட்டால் மட்டும்தான் இகேஒய்சி சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேப்சர். இந்த ஃபேஸ் கேப்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் மதர், லாக்டேட்டிங் மதர், அடலசன்ட் கேர்ள். ஸோ அதே மாதிரி வந்து ஃபாதர், மதர், கார்டியன் ஆதார் யார் சில்ட்ரனுக்கு போடுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃபிசிக்கலாக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கணும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கன்வாடி சென்டர்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கன்வாடி சென்டரில் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கணும். இப்போ முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுட்டு நமக்கு கன்வீனியன்ட் டைமில் பதிவு பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து போஷன் ட்ராக்கில் பெனிஃபிஷரியை பதிவு பண்ண முடியுங்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள் அண்டர்ஸ்டூட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அண்டர்ஸ்டூட்டுங்கிறத இங்கே கொடுத்துட்றேன். இந்த அண்டர்ஸ்டூட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் கேட்கும். பாருங்கள் நம்ம ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெனிஃபிஷரிக்கு ஆதார் நம்பரும் டைப் பண்ணியாச்சு, மொபைல் நம்பரும் இங்கே டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராசஸை வந்து கொடுத்துருங்க. ப்ராசஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வில் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் மட்டும். மொபைல் வந்து ஃபஸ்ட்டு அட்னேஷன் பண்ண சொல்லும். ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி வந்து பெனிஃபிஷரி வாங்கி போடணும். ஸோ இது எல்லாமே பெனிஃபிஷரி சைட் பை சைடு நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ பெனிஃபிஷரி ஓடிபி வாங்கி நம்ம போட்டுடலாம். இப்போ பெனிஃபிஷரிட்ட ஓடிபி வாங்கி இங்கே ஓடிபி டைப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெரிஃபைடு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னா, பெனிஃபிஷரிஸ் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் கம்ப்ளீட் த இகேஒய்சி பை த ஃபாலோயிங் ஆதார் நம்பர். ஸோ இந்த ஆதார் நம்பருக்கு இப்போ இகேஒய்சியை முடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ப்ரொசீட் டு இகேஒய்சின்னு இருக்குது. இந்த ப்ரொசீட் டு இகேஒய்சிங்கிறத இங்கே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். இங்கே கேப்சா வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா. ஆதார் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் கேப்சா. இதில் என்ன கேப்சா போட்டிருக்குதோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. டைப் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இப்போ இதில் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ இந்த ஓடிபியை பெனிஃபிஷரிலேருந்து வாங்கி நம்ம பதிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிடலாம். இப்போ பெனிஃபிஷரிலேருந்து ஓடிபி வாங்கி நம்ம பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம்
இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கேயாவது பேக் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் பண்ண ப்ராசஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் இருந்தால் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நெட்வொர்க் கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எரர் வந்து நம்ம பேக் வந்துட்டாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருந்து பெனிஃபிஷரி பதிவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கர் கேட்குது. ஸோ இங்கே கீழே அலோன்னு கேட்குது. இந்த அலோவை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் வந்துருச்சு. இகேஒய்சி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. யூ மே நவ் ப்ராசஸ் டு ஃபேஸ் கேப்சர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இகேஒய்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ ஃபேஸ் கேப்சருக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் டு ஃபேஸ் கேப்சருங்கிற மெத்தடுக்குள்ளே இப்போ உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போனோடனே அவங்களோட ஃபேஸிங் ஆல்ரெடி காமிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீப் ப்ரொவைட் லைட்டிங் அவாய்ட் ஷேடோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையுமே வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்குது. இந்த கேப்சர் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியோட ஃபேஸ் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இமேஜ் ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஸோ இந்த மெத்தடு முடிகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு லோடிங் ஆகி 2 ஃபோட்டோவும் இங்கே காமிச்சிடும். இந்த 2 ஃபோட்டோவும் இப்போ வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ வெரிஃபை ஃபோட்டோன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 ஃபோட்டோவும் இப்போ வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வெரிஃபை கொடுத்துட்றோம். இந்த வெரிஃபை கொடுத்தோன்னே பாருங்கள் கீழே வந்து ஃபோட்டோ கேப்சர் சக்ஸஸ்ஃபுல். ஃபோட்டோ கேப்சரில் க்ரீன் டிக் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஃபோட்டோ வித் இகேஒய்சி டேட்டாபேஸ் ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது. ஸோ இந்த டேட்டாபேஸில் வந்துட்டு நமக்கு வந்து இகேஒய்சியோட வெரிஃபை ஆகி இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்னு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கண்டினியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்துடும். ஸோ மொபைல் நம்பர் வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமு, கேட்டகரி, ரெசிடென்சி டைப்பு, ஸோ லாஸ்ட்டாக எல்எம்பி என்னைக்கு ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக, இதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறதுங்க. இதுக்கப்புறம் இவங்க எம்சிபியில் இதுதான் ஃபஸ்ட்டு ஏஎன்சியாக, இதில் இதுக்கு முன்னாடி ஏஎன்சியாக இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைட்டு, வெயிட்டு, ஹீமோக்ளோபின் பதிவு பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பதிவு பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் பதிவு பண்ணியிருக்கோம், அவங்களோட க்ரைட்டீரியா பதிவு பண்ணியிருக்கோம், ப்ரெக்னென்ட் உமனுங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம், எப்போ எல்எம்பி ஆனாங்க, லாஸ்ட்டு எல்எம்பி டேட்டு இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சினா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க டீட்டெயில் ஆஃப் எம்என்சி கார்டா டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ அதில் வந்து டேட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஏஎன்சி, இப்போ இவங்களோட ஃபஸ்ட்டு ஏஎன்சியோட டேட்டை வந்து பதிவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஹைட்டு, வெயிட்டு, ஹீமோக்ளோபினை பதிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் க்ரீன் கலர் டிக் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் உமன் யாஸ்னி ராஜு, ஸோ பெனிஃபிஷரி ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெனிஃபிஷரி பதிவு பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து டன் கொடுத்துருங்க. பாருங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பெனிஃபிஷரிக்குள்ளே வாங்க. பெனிஃபிஷரியில் ஆல்ரெடி 4 பெனிஃபிஷரி தான் இருந்தது. இப்போ 5வது பெனிஃபிஷரி இங்கே வந்திருக்கும். பாருங்கள் ஆல்ரெடி 1, 2, 3, 4 பெனிஃபிஷரி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாஸ்னி ராஜுங்கிறத வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிடியில் பெனிஃபிஷரி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லாக்டேட்டிங் மதருக்கும் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு லாக்டேட்டிங் மதர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேங்களா. வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.